அஸ்ஸலாமு அலைக்கும். இறை அருள் பெற்ற ஒரு அற்புதமான இடத்தில் இருக்கின்றோம். இந்த இடம்தான் பத்ர் யுத்தம் நடந்த இடம். ரமலான் பிறை 17 இறைவனுடைய மிகப்பெரிய உதவியை பெற்ற அற்புதமான இடம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்வான், வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்கள் சொற்ப நபராக இருந்தீர்கள், இறைவனினுடைய உதவியை நீங்கள் பெற்றீர்கள் என்ற அற்புதமான இறைவசனம் ஞாபகப்படுத்துகின்ற அற்புதமான இடத்தில் இருக்கின்றோம். இந்த இடம்தான் பத்ர் யுத்தம் நடந்த இடம். இந்த இடத்திலே நாம் பார்க்கின்ற இந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் அரீஷ் என்று சொல்கின்றார்கள். இங்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இறை உதவியை வேண்டினார்கள். யா அல்லாஹ், இந்த சின்னஞ்சிறு கூட்டத்திற்கு நீ உதவி செய்யவில்லை என்றால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் ஆள் இருக்காது என்று இறைவனிடத்திலே உருக்கமான வேண்டிய அற்புதமான இடம்தான் இந்த பத்ர் யுத்தம் நடந்த இடம். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இறை உதவியை பெற்ற இடத்தை கண்ணால் காணும் பொழுது நம்முடைய மனதும் இன்னும் சொல்கின்றது, இறைவனிடத்திலே நீங்கள் இஹ்லாஸாக மன தூய்மையாக இறை அச்சத்தோடு நீங்கள் நின்றீர்கள் என்றால் நிச்சயமாக இறை உதவி என்பது உங்களுக்கு கிடைக்கும் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுகின்ற அற்புதமான இடம்தான் இந்த பத்ர் யுத்தம் நடந்த இடம். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அந்த 313 நபர்களினுடைய ஈமான் நம்முடைய கண்களுக்கு தெரிகின்றது. அல்லாஹ் அல்லாஹ் என்ற அல்லாஹுவிற்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்த முன்வந்த அந்த சஹாபாக்களினுடைய வாழ்வு நம்முடைய கண்களுக்கு தெரிகின்றது. அவர்கள் ஈமானை ரசித்திருந்தால், அந்த ஈமானை சுவாசித்திருந்தால், தன்னுடைய வாழ்வாக அவர்கள் வாழ்ந்ததினால் இந்த உலகத்தை விட, தன்னுடைய உயிரை விட அல்லாஹுதான் நமக்கு வேண்டும் என்று அனைத்தையும் துறந்து அந்த யுத்த களத்தில் அவர்கள் நின்றார்கள். அல்லாஹுவினுடைய உதவியை அவர்கள் பெற்றார்கள். 1000ஆக 3000ஆக 5000ஆக அல் குர்ஆன் அறிமுகப்படுத்தும் இறை உதவி. அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி அவர்களுக்கு உதவி செய்தான். எத்தனையோ சஹாபாக்கள் யுத்தம் முடிந்து நாயகத்திடம் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வாளை தான் ஓங்கினேன், எதிரியோ மடிந்து போகிவிட்டார் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவர்களை மலக்குமார்கள் வீழ்த்தி விட்டார்கள் என்று. இப்படி இறை உதவி நடந்த அற்புதமான அந்த பத்ர் சுஹதாக்கள் நடந்த இடத்தை தான் நாம் பார்க்கின்றோம். உம்ராவிற்காக வந்த ஹாஜிமார்களுக்கு இறைவனின் அருளால் இன்று அந்த பத்ர் நடந்த இடத்தை நாம் காட்டுகின்றோம். வல்லநாயன் இணைய வழியாக பார்க்கின்ற எல்லா மக்களுக்கும் ஈமானிய உணர்வையும் இறை அச்சத்தையும் வல்லநாயன் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.